500 கோடி அப்படின்னா அடுத்த கேள்வி எல்லாரும் இதுதான் சார் முன்வைப்பாங்க. இந்த கோட், லியோ அப்படின்ற ஒரு படங்களோட வசூல கண்டிப்பா அஜித் அவர்கள் முறியடிச்சிருவாருன்னு நம்ம இதன் மூலியமா முடியறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓகே. அதாவது விஜய் சாருடைய நீங்க சொன்ன மாதிரி கோட்டும் இந்த லியோவும் கிட்டத்தட்ட அந்த நெருக்கத்தில் இருக்கு இல்லையா, இதை வந்து அந்த படம் கொஞ்சம் கிராஸ் பண்ணி போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இன்றைக்கி நம்பர் 1ல் சூப்பர் ஸ்டார் இருக்கார், 650 கோடி அடிச்சுட்டு. அவர் வந்து கூலியை 4 டிஜிட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிளான் பண்ணி போயிட்டுருக்காங்க. அதுவும் நல்லா வந்திருக்க ஒரு தகவல் வந்திருக்கு. ஓகே. ஸோ இது எப்படி இருந்தாலும் 500 கோடியை தாண்டி ஒரு அதாவது ரஜினி சார் ஈக்குவலாக செகண்ட் பொசிஷனுக்கு வந்து நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. குட் பேட் இது வரைக்கும் அவர் பண்ண படங்களுக்கெல்லாம் தாண்டி இது வந்து வேறு ஒரு ஸ்டைலில் பண்ணியிருக்காரு, ஸ்டைலும் பண்ணியிருக்காரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா பேட்டையில் ரஜினி உட்கார அந்த பேக் ஷாட் பார்த்தீங்கன்னா அஜித் உட்கார மாதிரி இருக்கும். ஓகே. அந்த கம்பு எடுத்துகிட்டு வைக்கிற ஷாட்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டைலும் நிறைய அஜித் சார் பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் அஜித் அவர்கள் வந்து ஸ்டைல் பண்ணி நிறைய படங்கள் பார்க்க மாட்டோம், அது வேறு ஒரு ஸ்டைல் இருக்கும். பட் இதில் வந்து பெர்ஃபார்மன்ஸும் நல்லா பண்ணியிருக்காங்க. படமாத்துறையில் எல்லா பேருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஓகே. ஃபாரினர்ஸும் பார்த்துட்டு எங்களுக்கு ஒரு ஹாலிவுட் படம் ஸ்டைலில் ஒன்று இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு ரிசல்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒட்டு மொத்தமாக எல்லாருடைய படமாத்தவர்களுடைய அந்த ஒப்பீனியன் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஆடியன்ஸ்கிட்ட போய் ரீச் ஆகும்.